الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأفضل الصلاة وأتم التسليم على سيدنا محمد وعلى آله وصحابته أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளையாகிய ஹசன் பின் அலி ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறித்து சொன்ன ஒரு முன் அறிவிப்பை குறித்தும் அது எப்படி உண்மையாக நிகழ்ந்தது என்கிற சம்பவத்தை சுருக்கமாகவும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அந்த முன்னறிவிப்பை பார்ப்பதற்கு முன்பாக ஹசன் பின் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சில சிறப்புகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். சஹீ புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் ஒரு தலைப்புண்டு ஃபதாயிலு அஸ்ஸஹாபா, நபித்தோழர்களுடைய சிறப்புகள் என்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் அபூபக்கருடைய சிறப்புகள், உமர் பின் ஹத்தாபுடைய சிறப்புகள், உஸ்மான் பின் அஃபானுடைய சிறப்புகள், அலி பின் அபி தாலிப் அவர்களுடைய சிறப்புகள் என்று பல சஹாபாக்களுடைய சிறப்புகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் ஹசன் மற்றும் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா உடைய சிறப்புகள் என்கிற அந்த பகுதியில் உள்ள ஹதீஸுகளை மாத்திரம் பார்க்கலாம். ஒரு ஹதீஸு உசாமா பின் ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உசாமா பின் ஜெயித் அவர்கள் யார்? ரசூலுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் பின் ஹாரிசாவுடைய மகன் உசாமா பின் ஜெயித் பின் ஹாரிசா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா பின் ஜெயிதை தன் பக்கம் அழைத்து, அதேபோல் இன்னொரு பக்கம் ஹசன் பின் அலி தன்னுடைய பேரப்பிள்ளையை ஒரு பக்கம் அழைத்து இருவரையும் பார்த்து சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா ஃபஅஹிப்பஹுமா, யா அல்லாஹ் நான் இந்த இருவரையும் நேசிக்கிறேன், நீயும் இந்த இருவரை நேசிப்பாயாக. உசாமாவையும் ஹசனையும் நான் நேசிக்கிறேன், வளர்ப்பு மகனுடைய மகன், இன்னொரு பக்கம் தன்னுடைய சொந்த மகளுடைய மகன், இருவரையும் நான் நேசிக்கிறேன், யா அல்லாஹ் நீயும் இந்த இருவரை நேசிப்பாயாக என்று சொன்னதாக உசாமா பின் ஜெயித் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல அன்பானவர்களே, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல் இருப்பார். ஹசன் பின் அலியுடைய முகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் போல் இருக்கும். பார்க்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல் இருப்பார்கள். ஆகவே இது பற்றி பல சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது ஒரு தகவல் தான். உக்பா பின் ஹாரிஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தேன். அவர்கள் ரசூலுடைய பேரன் ஹசன் பின் அலியை சுமந்தபடி அவர்களை தூக்கிய வண்ணம் சொன்னார்கள், வஹுவ யகூல் பி அபி ஷபீஹுன் பின் நபி லைஸ ஷபீஹுன் பி அலி, இந்த பிள்ளை ஹசன் பார்க்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல் இருக்கிறான், தன்னுடைய தந்தை அலி மாதிரி இல்லை என்று சொல்ல அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டு சிரித்து கொண்டிருப்பார். ஆக இந்த மகன், இந்த ஹசன் பார்க்க தன்னுடைய தாத்தா நபி மாதிரி தான் இருக்கிறானே ஒழிய தன்னுடைய தந்தை அலி மாதிரி கிடையாது என்று அவர்கள் சொல்வார்கள். ஆக ஹசன் பின் அலி பார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல் இருப்பார் என்று அனஸ் பின் மாலிக் இன்னும் பல சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல அன்பானவர்களே, ஹசன் பின் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் அவர்கள் நேசிப்பதாக சொல்லி அல்லாஹ்விடம் துஆ செய்ததாக சொன்னோமே, அது போன்ற இன்னொரு தகவல் தான் பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு முறை நான் பார்த்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் அவர்களை தன்னுடைய தோளில் அமர வைத்து, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு சிறு பிள்ளையாக இருக்கிறார், குழந்தையாக தன்னுடைய தோளில் அவர்களை அமர வைத்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு ஃபஅஹிப்பஹு, யா அல்லாஹ் நான் ஹசனை நேசிக்கிறேன், நீயும் ஹசனை நேசிப்பாயாக. இன்னும் சில சிறப்புகள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த சிறப்புகளை அடுத்த நாள் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக ரசூல் சொன்ன ஒரு முன் அறிவிப்பை குறித்து பார்க்கும் பொழுது அந்த சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இறுதியாக அன்பானவர்களே, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக ரசூல் அவர்கள் சொன்ன அந்த முன் அறிவிப்பு என்ன என்று பார்த்தால், அபூ பக்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மீது பள்ளிவாசலில் ஜும்மா ஹுதுபா நிகழ்த்துவதற்காக அல்லது மற்ற ஹுதுபாக்கள் நிகழ்த்துவதற்காக ரசூல் அவர்கள் பயன்படுத்தி வந்த அந்த மிம்பர் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க, ஹசன் பின் அலி
பள்ளிவாசலுக்கு வந்தார். சிறு பிள்ளையாக சிறுவராக ஓடிக்கொண்டு வந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பக்கத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹசனை பார்ப்பார், இன்னொரு முறை மக்களை பார்ப்பார். அதாவது உரை நிகழ்த்தும் பொழுது தன்னுடைய பேர பிள்ளை மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த மஹப்பத் காரணமாக உரையை தொடர்ந்து நிகழ்த்த முடியவில்லை ரசூல் அவர்களால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய கவனத்தை அந்த பிள்ளை என்ன செய்கிறார், ஈர்க்கிறார். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை தன்னுடைய பேர பிள்ளையை பார்ப்பார், ஒரு முறை மக்களை பார்ப்பார். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹசன் பின் அலியை சுட்டி காண்பித்து சொன்னார்கள், இன்னப்னி ஹாதா சய்யிதுன், என்னுடைய இந்த மகன் முஸ்லிம் மக்களுக்கு தலைவன் ஆவான். சய்யித் என்று சொன்னால் தலைவன். அங்கிருந்து தான் ஹசன் ஹுசைனுடைய குடும்பத்தில் வந்தவர்களாக இருந்தால் சய்யித் குடும்பம் என்று சொல்வார்கள். சையத் கிடையாது, சய்யித். சய்யித் என்று சொன்னால் தலைவன் என்று அர்த்தம். இன்னப்னி ஹாதா சய்யிதுன், என்னுடைய இந்த பேரப்பிள்ளை மக்களுக்கு தலைவனாவான். வலஅல்லல்லாஹ அன் யுஸ்லிஹ பிஹி பைன ஃபிஅத்தைனி அஸீமத்தைனி மினல் முஸ்லிமீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் என்னுடைய இந்த பேரப்பிள்ளையை கொண்டு முஸ்லிம்களுடைய இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியில், இரண்டு முஸ்லிம்களுடைய பிரிவினைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் என்னுடைய இந்த மகனை கொண்டு சமாதானத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் நாடினால் என்னுடைய இந்த பேரப்பிள்ளை இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முன்னறிவிப்பை சொன்னார்கள். அப்போது அவருக்கு என்ன வயது இருந்திருக்கும்? 7 வயது, 6 வயது, 8 வயது இருந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது ஹசன் பின் அலிக்கு 8 வயது. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு பிறந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் வஃபாத் ஆகிவிட்டார். ஆக 8 வயது இருந்திருக்கும் ரசூலுடைய வஃபாத் சமயத்தில். ஆக சிறு பிள்ளையாக இருந்த பொழுது ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு இது. இது எந்த காலத்தில் உண்மையாக நிகழ்ந்தது என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போன பிறகு ஏறக்குறைய 40 வருடங்கள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 11 ஹிஜ்ரியில் வஃபாத்தானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வஃபாத்துக்கு ஒரு 26 வருடங்கள் பிறகு உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். தன்னை முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய குழப்பவாதிகள் உஸ்மான் பின் அஃபானுடைய வீட்டில் புகுந்து அவர்களை கொலை செய்ததாக, ஷஹீது ஆக்கியதாக நாம் ஏற்கனவே ரசூல் அவர்கள் உஸ்மான் பின் அஃபான் சம்பந்தமாக சொன்ன முன்னறிவிப்பில் பார்த்தோம். ஆக அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு உஸ்மான் பின் அஃபானை கொலை செய்தவர்களை சீக்கிரமாக கொலை தண்டனை விதித்து அவர்களை கொலை செய்யும்படி என்ன செய்தார்கள்? உஸ்மான் பின் அஃபானுடைய குடும்பத்தினர்கள் மற்ற பல சஹாபாக்கள் இந்த கோரிக்கை வைத்தார்கள். யாரிடத்திலே? உஸ்மான் பின் அஃபானுக்கு அடுத்து ஆட்சியில் வந்த, ஹிலாஃபத்தில் வந்த 4வது ஹலீஃபா ஆகிய அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த கோரிக்கை வைத்தார்கள். என்ன கோரிக்கை? உஸ்மான் பின் அஃபானை எந்தெந்த குழப்பவாதிகள் வீட்டில் புகுந்து கொலை செய்தார்களோ, உஸ்மான் பின் அஃபானுடைய கொலையில் யாருடைய பங்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை சீக்கிரமாக கிசாஸ் என்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் கொலை தண்டனை விதித்து அவர்களையும் கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பக்கம் அவர்கள் முயற்சி செய்து கொண்டு தான் இருந்தார்கள். உஸ்மான் பின் அஃபானுடைய கொலையில் கலந்து கொண்டவர்கள் யார் என்று விசாரிப்பது, அவர்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்வதென்று முயற்சி செய்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அந்த குழப்பவாதிகளை கண்டறிவது அவ்வளவு சுலபமான காரியமாக இருந்திருக்கவில்லை. காரணம், அதில் பெரும்பாலானவர்கள் மதீனாவை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் கூஃபாவிலிருந்து, பஸ்ராவிலிருந்து என்று பல பகுதிகளிலிருந்து சேர்ந்து வந்து மதீனாவில் குழப்பத்தை செய்து ஒரு கட்டத்தில் உஸ்மான் பின் அஃபானுடைய வீட்டில் புகுந்து கொலை செய்தார்கள். ஆக அதில் பெரும்பாலானவர்கள் அல்லது எல்லோரும் மதீனாவை சார்ந்தவர்கள் அல்ல. அப்படி இருக்க யார், அவருடைய அறிமுகம் என்ன, அவருடைய பெயர் என்ன, இது தெரியாது. சரி, குறிப்பாக உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் கொல்லப்படுவதை கண்கூடாக பார்த்த ஐ விட்னஸ் என்று சொல்வார்களே, அந்த விதத்தில் கண்கூடாக அந்த காட்சியை பார்த்தவர்கள் யார் என்று கேட்டால் உஸ்மான் பின் அஃபானுடைய மனைவி நாயிலா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கே தெரியாத அறிமுகம், இந்த குழப்பவாதிகள் யார், பேர் என்ன, எந்த ஊர் என்று. அப்படி இருக்க ஒரு பெண்மணிக்கு எப்படி தெரியும்? ஆக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயிலா அவர்களையும் அழைத்து விசாரித்தார்கள், உள்ளே வந்து உஸ்மான் பின் அஃபானை கொலை செய்வர்கள் யார் என்று. ஆனால் அவர்களால் பெயரெல்லாம் சொல்ல தெரியவில்லை, அவர்களுக்கு தெரியாது, அறிமுகம் இல்லாத மக்கள் அவர்கள். ஆக அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் பின் அஃபானை கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து சீக்கிரமாக அவர்களுக்கு கொலை தண்டனை விதிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால்
அவர்களை கண்டறிவது அவ்வளவு சுலபமான காரியமாக இருந்திருக்கவில்லை. ஆகவேதான் இப்போது நாம் பேசக்கூடிய இந்த நேரம் வரை கூட அந்த கொலையாளிகள் யார் என்று பெயர் சொல்ல இயலாது. காரணம், அந்த குழப்பவாதிகள் வெவ்வேறு ஊர்களிலிருந்து கிளம்பி வந்தவர்கள். ஆக இது அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சிக்கல். அவர்கள் கொலை தண்டனை விதிக்க முடியாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? ஆனால் இன்னொரு பக்கம் உஸ்மான் பின் அஃபானை கொலை செய்தவர்களை சீக்கிரமாக கொள்ளுங்கள் என்று பல சஹாபாக்கள் நினைச்சுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள். அதில் முக்கியமாக உஸ்மான் பின் அஃபானுடைய குடும்பத்தை சார்ந்த பனு உமையா குடும்பத்தை சார்ந்த உஸ்மான் பின் அஃபானுக்கு மிக நெருங்கிய ஒரு உறவினர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் பொதுவாக உஸ்மான் பின் அஃபான் உடைய இரத்தத்துக்காக நியாயம் கேட்க வேண்டும் என்பதற்காகவும், குறிப்பாக அவருடைய இரத்தத்துக்காக அவருடைய குடும்பத்தினர்கள் தானே வந்து நிற்க வேண்டும். அவர் அவருடைய நெருங்கிய உறவினர். அந்த அடிப்படையிலும் என்ன செய்தார்கள்? சீக்கிரமாக நீங்கள் இந்த கொலை செய்தவர்களை கண்டுபிடியுங்கள், கொலை தண்டனை விதியுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். இதற்கு மத்தியில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் நாட்டுக்கு, ஒட்டுமொத்த ஷாம் நாட்டுக்கு அவர்தான் கவர்னராக இருக்கிறார். ஆக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தன்னுடைய கவர்னர் பதவியை முதலில் விட்டுவிடுங்கள், கவர்னர் பதவியை விட்டு விலகுங்கள். அப்போதுதான் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம், யாரெல்லாம் பனு உமையா குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீக்கினால்தான் இந்த குழப்பவாதிகள் ஒரு வாதத்தை வைத்தார்களே, உஸ்மான் பின் அஃபான் தன்னுடைய குடும்ப ஆட்சியை செய்கிறார், எங்கு பார்த்தாலும் பனு உமையா குடும்பத்தை சார்ந்த மக்களுக்கே போஸ்டிங் எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று அந்த வாதத்துக்கு அடுத்து இடம் தரக்கூடாது என்பதற்காக பனு உமையாவை சார்ந்த கவர்னர்களை எல்லாம் என்ன செய்தார்கள்? நீக்கினார்கள். மற்ற கவர்னர்களும் நீக்கினார்கள். அவர்களை நீக்கி புதிய கவர்னர்களை நியமித்து இந்த குழப்பத்துக்கு இடம் தரக்கூடாது என்கிற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அடிப்படையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னார்கள், நீங்களும் தன்னுடைய பதவி விட்டுவிடுங்கள், அடுத்து நான் என்ன செய்வேன், உஸ்மான் பின் அஃபானை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கண்டிப்பாக நான் கொலை தண்டனை விதிப்பேன். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புரிதல் என்ன? நான் இந்த பதவியை விட்டுவிட்டால் அடுத்து என்ன செய்ய முடியாது, அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது ஒரு ப்ரெஷர் போட முடியாது. நான் இந்த ஆட்சியை ஷாம் நாட்டுக்கு கவர்னராக இருந்து கொண்டு நான் அவர்களுக்கு பையத்தும் செய்யாமல், அவர்களை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளாமல், சீக்கிரமாக நீங்கள் இந்த கொலை தண்டனை விதிங்கள், அடுத்த நான் என்னுடைய பதவியை விடுவேன் என்று சொன்னால்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சுவார். இவர் இன்னும் பையத்து செய்யாமல் பதவி விட்டு விலகி வராமல் இருந்தால் அந்த ஷாம் நாட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், எனக்கு பையத் செய்யாமல் இருப்பார்கள். ஆக சீக்கிரமாக இந்த வேலை செய்ய வேண்டும் என்று அந்த ப்ரெஷர் காரணமாக சீக்கிரமாக இந்த வேலை முடிப்பார் என்பது இவருடைய புரிதல். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிரச்சனை என்ன? அந்த கொலையாளிகளை கண்டுபிடிப்பது கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் இது அப்படியே ஒரு கருத்து வேறுபாடாக மாறி எந்த அளவிற்குன்னு சொன்னால் சஹாபாக்கள் இரண்டு தரப்பினர்களாக பிரிந்து விட்டார்கள். சில சஹாபாவை தவிர ஒரு சாரார் யார், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வது சரி, நீங்கள் கொலை தண்டனை விதியுங்கள், அடுத்து பார்க்கலாம் அடுத்த வேலை. இன்னொரு சாரார் யார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கஷ்டத்தை உணர்ந்தவர்கள், கூட இருந்த மக்கள், அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக அலியுடைய ஆதரவாளர்கள், முஆவியாவுடைய ஆதரவாளர்கள் என்று இரண்டு கூட்டமாக சஹாபாவும் சரி மற்ற மக்களும் சரி பிரிந்து விட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்திலும் இந்த பிரிவினை காணப்பட்டது. ஆக அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஈராக் நாட்டுக்கு அதே மாதிரி மக்கா மதீனா உள்ள பகுதிகள் அந்த காலத்தில் ஹிஜாஸ் என்று அழைக்கப்பட்டது. ஹிஜாஸ் இப்போது ரியாத் எல்லாம் இருக்கிறது, ரியாத், தம்மாம், அந்த பகுதியெல்லாம் நஜ்த் என்று அழைக்கப்படும். அதற்கு கீழே உள்ள பகுதி தான் எனது யமன். ஆக யமன் நாடு இப்போது இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, அதில் ஹிஜாஸும் நஜ்தும் உள்ளடங்கும். அதற்கு மேலே ஈராக், இந்த பகுதிக்கெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா. சரி, இந்த பக்கம் வந்தால் ஷாம் நாட்டுக்கு, இப்போது இருக்கக்கூடிய ஜோர்டான், பலஸ்தீன், அதே போல் திமஷ்க் இருக்கக்கூடிய பகுதி, சிரியா, இது எல்லாமே சேர்ந்து தான் ஷாம் நாடு. ஷாம் நாட்டில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி என்று ஆட்சி அதிகாரமும் இரண்டாக பிரிந்து விட்டது. எதுவரை? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத் வரை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகும் வரை அந்த 3-4 வருடங்கள் ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இருந்தது, இன்னொரு பக்கம் ஷாம் நாட்டில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, கவர்னராக அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இரண்டு பிரிவாக முஸ்லிம்கள் பிரிந்திருந்தார்கள். இரண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே அந்த மக்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். அவரை கொலை செய்ததும் யார்தான்? அதே
குழப்பவாதிகள் தான், ஹவாரிஜ் என்கிற மக்கள். உஸ்மான் பின் அஃபானை கொலை செய்த அதே மக்கள் தான் அலி ரலியல்லாஹு அவர்களையும் கொலை செய்தார்கள். இவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அந்த பகுதிக்கு, நாம் சொன்ன அந்த ஈராக், இப்போது இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, அந்த பகுதிக்கு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்து அவருடைய மகன் ஹசன் பின் அலி ஹலீஃபாவாக நியமிக்கப்படுகிறார். ஷாம் நாட்டில் முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி தான் இருக்கிறது தொடர்ந்து. இந்த பக்கம் அலிக்கு அடுத்து ஹசன் பின் அலி அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாத காலம் ஹசன் பின் அலி நினைச்சார்கள். கூஃபாவில் ஹிலாஃபத்துடைய தலைநகரமாக அதை வைத்து அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இருந்தே அவர்கள் அங்கிருந்து என்ன செய்கிறார்கள், 6 மாத காலம் ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் 6 மாதத்துக்கு பிறகு ஹசன் பின் அலி அவர்கள் பார்த்தார்கள், இதே போல நாம் தொடர்ந்து இருந்தால் முஸ்லிம் மக்கள் 2 பிரிவினர்களாகவே என்ன செய்வார்கள், பிரிந்தே போய்விடுவார்கள். ஒரு பக்கம் ஷாம் நாட்டு முஸ்லிம்கள், இன்னொரு பக்கம் ஈராக்கு, இந்த ஹிஜாஸ் பகுதி முஸ்லிம்கள். இது தொடரக்கூடாது, இது நல்ல விஷயம் கிடையாது என்று அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் எவ்வளவு தூரம் இருந்தது, எந்த பரப்பளவு இருந்தது என்று நாம் சொன்னோம். அதாவது ஹிஜாஸு, நஜ்து, யமன்னு, ஈராக், இதெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் வேர்ல்ட் மேப்பை எடுத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய பகுதி என்று. அவ்வளவு பெரிய பகுதிக்கு யார் ஹலீஃபா? ஹசன் பின் அலி. ஷாம் நாட்டுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும், ஒரு ஆட்சிக்கு கீழே, ஒரு தலைவருக்கு கீழே எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், இந்த பிரிவினை இருக்கக்கூடாது, மக்கள் பிளவுபட்டு போகக்கூடாது என்கிற நல்ல நோக்கத்தோடு, நல்ல நியத்தோடு, இஹ்லாஸோடு ஹசன் பின் அலி நினைச்சார்கள். 6 மாதம், வெறுமனே 6 மாதம் ஆட்சி செய்த பிறகு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தையும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கே ஒப்படைத்து விட்டார்கள். சில ஒப்பந்தங்கள் போட்டு, சில நிபந்தனைகள், இந்தந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் சரி என்று சொன்னால் நான் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிக்கும் நீங்களே ஹலீஃபாவாக இருங்கள், நீங்களே ஆட்சியாளராக இருங்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்துக்கு ஒரு ஆட்சியாளர் இருக்கட்டும், ஒரு ஆட்சியாளருக்கு கீழ் எல்லா மக்களும் ஒன்றுபடட்டும் என்று சில நிபந்தனைகளை போட்டு ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே அந்த அதிகாரத்தை ஒப்படைத்து விட்டார்கள். அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்படைத்த பிறகுதான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்துக்கு, என்னது, யமன் நாடு, இப்போது இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், அதே போல ஷாம் நாடு, எகிப்து என்று இத்தனை பகுதிகளுக்கு ஒரே ஆட்சியாளர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்று எல்லோரும் ஒரு ஆட்சியாளருக்கு கீழே வந்தார்கள். அந்த வருடம், இந்த சம்பவம் நடந்த அந்த வருடம் ஆமுல் ஜமாஅ என்று அழைக்கப்பட்டது. ஆமுல் ஜமாஅ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போன பிறகு 40 வருடம் கிடையாது, 30 வருடம். ஹிலாஃபத்துன் ராஷிதா என்பது 30 வருடம். 30 வருடம் முடிந்ததும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இந்த காரியத்தால், அவர்கள் எடுத்த இந்த முடிவால் எல்லா மக்களும் ஒன்றுபட்டார்கள். ஆகவே அந்த வருடம் ஆமுல் ஜமாஅ, ஜமா என்று சொன்ன என்ன, கூட்டம், கூடுவது. முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு ஆட்சியாளருக்கு கீழே ஒன்று கூடிய வருடம் என்று அழைக்கப்பட்டது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த இந்த முடிவு என்ன கிடையாது, சாதாரண முடிவு கிடையாது. யோசித்து பாருங்கள், நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், சின்ன சின்ன பொறுப்பு இருந்தாலே மக்கள் அந்த பொறுப்பை விட்டு கொடுக்க தயாரில்லை. அப்படி இருக்க அந்த பொறுப்புக்காக, அந்த அதிகாரத்துக்காக பல சண்டைகள், பிரச்சனைகள், சச்சரவு. அப்படி இருக்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டு கொடுத்த பொறுப்பு சாதாரண பொறுப்பு கிடையாது. முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும், பிளவுபட்டு போகக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்துக்காக அவர்கள் விட்டு கொடுத்த அந்த அதிகாரம் என்பது சாதாரண அதிகாரம் கிடையாது. ஈராக்கு, அதே போல யமன் நாடு, இப்போது இருக்கக்கூடிய சவுதி அரேபியா என்று இவ்வளவு பெரிய பரப்பளவில் இருந்த ஆட்சி அதிகாரத்தை விட்டு கொடுத்து விட்டார்கள். எத்தனையோ மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்காக தன்னுடைய சொந்த அண்ணனை, தம்பியை, சொந்த சிறிய தந்தையை எல்லாம் கொலை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய வரலாற்றில். அது பனு உமையா ஆட்சியாக இருக்கட்டும், பனு அப்பாஸ் ஆட்சியில் இன்னும் அதிகம். இப்படி ஆட்சி அதிகாரத்துக்காக தன்னுடைய சொந்த பந்தங்களை கொலை செய்த வரலாறும் உண்டு. ஆனால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த முடிவு என்னது, மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக, ஒரே நோக்கத்துக்காக இருந்த ஆட்சி அதிகாரத்தை, இல்லாத அதிகாரத்தை அடைவதற்கு பல குழப்பங்களை செய்யக்கூடிய மக்கள். ஆனால் இவர் கையில் இருந்த ஆட்சி அதிகாரத்தை விட்டு கொடுத்தார்கள். ஆக இது சாதாரண ஒரு சிறப்பு கிடையாது. நாம் ஏற்கனவே சொன்ன சிறப்புகளை காட்டிலும் இந்த சிறப்பு அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மகத்தான ஒரு சிறப்பாக இருக்கும். இது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிப்பாகும். என்னுடைய இந்த மகன் முஸ்லிம்களுக்கு தலைவனாவான், நிச்சயமாக அவர் ஒரு மிக மகத்தான தலைவர். அல்லாஹ் நாடினால் என்னுடைய இந்த மகனை கொண்டு 2
கூட்டங்களுக்கு மத்தியில், முஸ்லிம்களுடைய 2 பெரிய பெரிய கூட்டங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நாடினால் இவரை கொண்டு சமாதானத்தை ஏற்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு ஏறக்குறைய 30 வருடங்கள் பிறகு அந்த வார்த்தை அப்படியே உண்மையான ஒரு நிகழ்வாக மக்கள் கண்டு கொண்டார்கள். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மை தூதர் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, மிகப்பெரிய ஆதாரமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் அதிகம் நேசிக்கக்கூடிய ரசூலுடைய குடும்பத்தினர்கள், அஹ்லுல் பைத், ரசூலுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் இவர்களை எல்லாம் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இவர்களை எல்லாம் நேசிப்பது நிச்சயமாக ஈமானின் ஒரு பகுதியாகும், ஈமானுடைய ஒரு அங்கமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த மகத்தான பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.